எமக்காக மறுத்து போன மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய்தமிழை வணங்கி இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 15வது ஆண்டினை உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சிறப்பித்திருந்தோம். அதிகளவான மக்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். உண்மையிலேயே இளைஞர்கள் அங்கே துடிப்புடன் அங்கே செயற்பட்டதை எம்மால் அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இளைஞர்களிடத்திலே இது இன்னும் விதைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கனவாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இங்கே அரசியலை தவிர்த்து அதிகளவான மக்கள் பலிகளோடு வடுக்களோடு இங்கே இணைந்திருந்தார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய மறவர்களுக்காக நாங்கள் துணிவோடு மறவர்களுக்காக நாங்கள் வீரத்தோடு அவர்களுடைய வரலாறை நினைத்த வண்ணம் அவர்களுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தோம். வன்னி மண் அது எங்கள் மண், வன்னி மண் அது எங்கள் சொந்த மண், வன்னி மண் இயற்கை பேர் கொஞ்சம் ஓர் அழகு மண், வன்னி மண் மறவர்களை தன்வசப்படுத்திய மண். இந்த வன்னி மண்ணை நோக்கி நாங்கள் நகரும் பொழுது மறவர்களை நாங்கள் நினைத்து அஞ்சலி செலுத்த போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் போகின்ற பொழுது எங்கள் மனங்களில் மறவர்கள் ஆண்ட இந்த பூமி எப்படியானதாக இருக்கின்றது என்று கற்பனையில் யோசிக்க தோன்றுகின்றது. மறவர்களை அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக நாங்கள் செல்லுகின்ற வழியில் எமது உரிமை கஞ்சிகளை மதகுருமார்கள் உட்பட இளைஞர்கள் உட்பட வீதிகளில் வழங்குகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. எமக்கு பசியான நேரத்தில் இந்த பசியை போக்கிய எங்களுடைய உரிமை கஞ்சிகள் எங்களுடைய தேசத்தில் எப்பொழுதும் உரிமை உள்ளதாக உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். நாளைய தலைமுறை இந்த உரிமை கஞ்சியை சுவைத்து பார்க்க வேண்டும். அதனுடைய ஆழமான தாற்பயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மே 18. இழப்பது ஒன்றும் புதிதல்ல எமக்கு, எனினும் இழக்கக்கூடாததை இழந்தால் பெற முடியாததை இழந்தோம் இந்த நாளில். முள்ளிவாய்க்கால் 15ஆம் ஆண்டு நினைவு முடிந்து செல்கின்றது, கடந்து செல்கின்றது. முடிவில்லாத நீதியும் காண முடியாத தீர்வும் முறிந்த பேச்சுவார்த்தைகள் போலவே முற்றுப்பெறாத காணல் நீராய் கடந்தன. முதுசம் குழந்தை இளைஞர்கள் பெண்கள் என முகம் தெரியாமலே எம்முறவுகள் அழிந்தன. 300,000 மக்கள் அல்லவா முள்ளு வேலிக்குள்ளே வதைப்பட்டு கிடந்தனர். முழு உலகத்திற்கும் அவலத்தை சொன்னோம். முதலுதவிக்கு கூட எவரும் வரவில்லையே. முட்டு கொடுத்து அரசுக்கு உதவினார்கள். முரடர்கள் செய்ததை கண்டிக்க இல்லை. முறைகேடான கொலைவரை தாண்டவம் முகமூடிக்காரர்களின் வதைகளுடனே. முதலை கண்ணீர் வடித்ததே அயல் நாடு. முன்னுக்கு வந்து தடுக்கவும் இல்லை. முயன்றவரை நாம் அழியட்டும் என்று தானே முடியாட்சி நாடுகளும் மௌனமாக இருந்தன. முட்டுக்கட்டைகளை தகர்த்து தீர்வு பெற முரடர்கள் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் முரசமொலிக்கும் நீதி இன்னும் வரவில்லை. முரண்பாட்டை தகர்ந்து வெல்லுவோம், முடிவு கிட்டும் வரை பயணிப்போம். தலைவன் கண்ட கனவு இன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாகிறதே. இருப்பினும் அடக்குமுறை, ஆணவம், அரசியல் எங்களை வதைக்கின்றதே. இன்று முள்ளிவாய்க்கால் மண்ணில் முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அமைப்பினால் இன்றைய தினம் கொள்கை பிரேரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2024 எமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மக்களே, தமிழின படுகொலை முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது. இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் 1733 தமிழ் சிங்கள ராச்சியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒட்டியாட்சி அரசியல் அலகை சிலோனில் அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது. தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009
1990 உச்சம் தொட்டது. பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றை ஆட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது. மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது. அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது. பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச மீள் வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோலியது. 19ஆம் நூற்றாண்டில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்பெறுவதை மையமாக கொண்டது. புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது. வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தன்னிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏனைய இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமறத் தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும். தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குழுமங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்கு ஊடாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர். காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது. போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது. உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அனாதை இல்லங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டன. குழந்தைகள் எதிரக்கமின்றி கொல்லப்பட்டனர். மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட நிலங்கள் குண்டுகளுக்கு இரையாகின. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினரும் குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியல் அமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ளன. அது ஈழத் தமிழினத்தின் தன்னிறவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத் தமிழினத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத் தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத் தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத் தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும். தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்கள் தான் ஈழத் தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. ஈழ ஆக்கிரமிப்பு படக்கட்டமானத்தின் ஊடாக, தொல்லியல் வனரசிவராசிகள் திணைக்களத்தின் ஊடாக, மகாவலி உற்பத்தி ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும், சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத் தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈழத் தமிழினத்தின் அகமுரண்பாடுகளான சாதியம், ஆணாதிக்கம், மத அடிப்படைவாத கூறுகளை தூண்டுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல். அது ஏற்கனவே அகமுரண்பாடுகளை அலசி ஆராய்ந்து
ஆராய்ந்துள்ளது. அதுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது. ஈழத் தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்புவதற்காக போதைப் பொருள் வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்லுறையை உருவாக்குகின்றது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயதிறனாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது. பாசமிகு ஈழத்தமிழ் உறவுகளை முன்னெப்பொழுது இல்லாதவாறு ஈழத் தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. ஈழத் தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அலகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத் தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத் தமிழினத்துமானது. யாரும் இப்பாரிய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இயங்கு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளையும் இணைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் இணைத்து குருவி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். இந்த தலைவரியும் எமது இலக்கை அடைவோம் என்ற எம் உறவுகளின் தலைவர்கள் மீது உரிமை அளிக்கின்றோம். தமிழின படுகொலையின் 15வது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம். ஒன்று, நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2, தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஈழத் தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அலகுகளை தன்னகத்தே கொண்ட இனம். 4, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இதுவும் இனவழிப்பு போரில் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதரணப்படுத்த இயலாத சுயநிலைய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். பாசமிகு உறவுகளை தமிழ் தேச விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு, மே 18, 2024. வணக்கம். தொடர்ந்து பொதுச்சிடர் ஏற்றப்பட்டு ஏனைய சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தோம். இன்னுமாக எங்களுடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இன்னுமோர் நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க நம் தேசம். ஓம் புகழ். நன்றி, வணக்கம்.